ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பொண்ணோட பிறந்த நாளுங்க. அதனால் நம்ம வந்து யாருக்காச்சும் அன்னதானம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி, நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா வடலூர் ராமலிங்க சாமி கோயிலில் போயிட்டு தான் நம்ம எல்லாேருக்கும் அன்னதானம் செஞ்சு போடுவோம். இது வந்து ஒரு 2 வருஷமாகவே நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு வேண்டுதல் காரணமாக வந்து இன்றைக்கி வந்து முழுமையாகிற மாதிரி இன்றைக்கி வந்து இது மாத பூசம் வேறு இன்றைக்கி. அது மாத பூசம்னு எனக்கு தெரியல. நம்ம பொண்ணோட பிறந்த நாளைக்கு நம்ம போயிட்டு அன்னதானம் செஞ்சு போட்டுட்டு வருவோம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். பாதி வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக கொடி கட்டியிருந்துச்சு. வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி. இது வந்து மாத பூசத்தை அன்றைக்கி மட்டும்தான் கட்டுவாங்க. இது என்ன இன்றைக்கி இப்படி இருக்கே, ஒரு வேளை இன்றைக்கி மாத பூசமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆட்டோக்காரங்க சொன்னாங்க, ஆமாம் இன்றைக்கி மாத பூசம் தான். நாங்கள் அது தெரியாமல் நம்ம வந்து போயிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, மாத பூசத்து அன்றைக்கி அந்த ராமலிங்க ஐயா அவர்கள் வந்து நம்ம கையால் வந்து எல்லாேருக்கும் அன்னதானம் போடணும்னு சொல்லி இருக்குது. அது பெரிய கொடுப்பனை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் போனேங்க. என்னென்ன செஞ்சு எடுத்துகிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் தாங்க செஞ்சேன். காய்கறிலாம் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து ஒரு 3 கிலோ அரிசி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ ரவா போட்டு கேசரி ரெடி பண்ணேன். அப்புறம் அப்பளம், உளுத்த வடை செஞ்சோம். உளுத்த வடை செஞ்சுட்டு பாயாசம் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய குண்டாவில் வந்து பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே செஞ்சு நம்ம ஒரு 3 மணி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு. நான் ஒண்டியாக தான் செஞ்சேன். காலையிலேருந்து ஒரு விரதம் இருக்கிற மாதிரி என்னமோ தெரியல. அந்த கடவுளாக வந்து எல்லாமே வந்து தற்செயலாக நடந்தது தான். கடவுள் வந்து இப்படிலாம் செஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்கனவே விதி இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதம் இருக்கிற மாதிரி இருந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு தான் போனோம். நம்ம போகும்போது தான் மணி ஒரு 3 ஆயிடுச்சுங்க. அதாவது 2:30 மணிக்கு கிளம்புனோம். ஒரு 3 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு நம்ம வந்து கடவுளுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பாட்டெலாம் அப்படியே திறந்து வச்சுட்டு கடவுளுக்கு ஒரு கற்பூரத்தை காமிச்சிட்டு, ஐயா உன் புண்ணியத்தால் இன்றைக்கி எல்லாேருக்கும் நான் வந்து அன்னதானம் போட வந்திருக்கேன். என்னோடய பொண்ணோட பிறந்த நாள் அதுமா உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். என்னன்னா இன்றைக்கி மாத பூசன்றதால நிறைய கோயிலில் வந்து கூட்டம், நிறைய பேர் வந்து ஜோதி பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் படுத்திருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மதிய சாப்பாடெலாம் சாத்திரி இல்லை பாதி பேர் சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க. என்னன்னு தெரியல. நான் போன நேரம் நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அன்னதானமா என்னன்னு தெரியல. காலையிலேருந்து யாராவது கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்து நம்ம சுட சுட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதும் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. எல்லோரும் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. லைனில் நின்று பொறுமையாக வாங்குங்க, நான் கரெக்டாக கொடுக்குறனாலும் யாரும் கேட்கல. எல்லோரும் கும்பலாக சூழ்ந்துக்கிட்டு எனக்கு உனக்குன்னு சொல்லி அன்னதானம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. பொடி வேறு காலில் வந்து செருப்புலாம் போடாமல் நம்ம கடவுளோட சன்னதியிலேருந்து நம்ம செய்கிறதுனால செருப்புலாம் போடாமல் செஞ்சதுனால பொடியும் பயங்கரமாக தான் சுட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் அந்த கடவுள் வந்து ஒரு புண்ணியம் தான் நமக்கு செய்வார்னு நினச்சி எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் போட்டு எல்லாமே காலி ஆகிடுச்சு. எல்லாம் எனக்கும் உனக்குன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஓரமாக வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துலையே வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். இந்த மாதிரி கூட்டம்லாம் அதிகமாக இருக்காது. நம்ம வந்து என்றைக்காவது ஒரு டைம் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ போயிட்டு நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மாத பூசன்றதுனால கூட்டம் எல்லா இடத்துலையுமே கூட்டம் வந்து இருந்தாங்க. அதுவும் சாப்பிடணும், பாதி பேர் சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போனதும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. என்னன்னா நம்ம போடுறதுக்கு எல்லாம் எல்லாமே காலி ஆகிடுச்சு. சத்தனத்தில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இன்னும் நிறையா செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம ஒண்டியாக செய்கிறதுனால செய்கிறதுக்கு முடியல. அடுத்த டைமில் பார்த்திங்கன்னா யாராவது ஆள் ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம செஞ்சு நிறையா எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மாத பூசை டைம்லாம் போனாக்கா கொஞ்சம் நல்லா நிறையா செஞ்சு எடுத்துகிட்டு போனால் தான் எல்லாருக்குமே பத்தும் போல். அப்படி இருந்தும் எல்லாேருக்கும் நிறவி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்து வேணுன்றவங்க பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து சாதம் மட்டுமே இன்னும் கொஞ்சம் நிறையா வைங்க, நைட்டுக்கு சேர்த்து வைங்க அப்படிலாம் சொல்லி வாங்கிட்டாங்க. ஒரு சில பேர் சாதம் வேணாம், எனக்கு வடை மட்டும் கொடுங்க, எனக்கு வந்து கேசரி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாயசம் மட்டும் சுட சுட பாயசம் இருந்தனால பாயசம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வடை பாயசம் மட்டும் வாங்கிட்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது என் பொண்ணு வந்து பிறந்த நாள் அப்போ செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால பொண்ணுக்காக நம்ம வந்து இந்த தடவை செஞ்சோம். எப்பயுமே வருஷம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிறந்த நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம்னாவே கண்டிப்பாக நம்ம போய் ராமலிங்க சாமி கோயிலில் தான் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு செய்வோம்.
ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு குண்டானே காலி ஆகிடுச்சிங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா குண்டானில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சாதத்தை வந்து பிரசாதமாக தான் நினைக்கிறாங்க. ஒரு பருக்க 2 பருக்க கையில் கிடச்சா கூட போதும், அது அந்த ஐயாவுடைய பிரசாதம். அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த ஐயாவுக்காக கொடுக்கும்போது அது ஒரு பிரசாதமாக நினச்சி கிடைச்சா போதும்னு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கிடைக்கிறத கையில் வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே வந்து அன்றைக்கி நான் பார்த்தேன். இது நான் போட்ட இந்த அன்னதானத்தை வந்து ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் 2 பேரும் அவங்க வந்து புருஷன் பொண்டாட்டி தான் போல் பூசத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் இந்த அன்னதானம் போட்டதை ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவங்களும் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, கூட்டத்தில் எனக்கு தெரியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளவும் போகும்போது நான் எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு அந்த வெயிலில் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, வந்து என்கிட்ட நின்று அவ்வளவும் உனக்கு வந்து புண்ணியமா அப்படின்னு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை காமிச்சு, அவர் பார்த்திங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் துண்டு வச்சுட்டு இருந்தார். அப்படியே 2 பேரும் ஜோடியாகவே வந்து சொன்னாங்க. அவர் சொன்னார் என்னென்னா, அவ்வளோ உனக்கு புண்ணியந்தாம்மா, எந்த அளவுக்கு நீ வந்து செய்கிறியோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு புண்ணியந்தான். என்ன செலவு பண்ணி நீ செஞ்சியோ அது அப்படியே அந்த கடவுள் உனக்கு டபுளாக கொடுப்பாரு, கவலைப்படாத. நான் எதை பற்றியுமே கவலைப்படலை, நான் எதையும் நினைக்கல. இருந்தாலும் அவங்க சொன்னது எனக்கு ஒரு மன நிறைவு, மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த கடவுளே அந்த ராமலிங்க சுவாமி ஐயாவே வந்து நேரில் நம்ம யாரையும் எதுவும் போய் கேட்கல, நம்ம போட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். அவரா வந்து என்ன பார்த்தாரு என்னன்னு தெரியல, இந்த வெயிலில் வந்து இந்த பொண்ணு இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அவராகவே வந்து சொன்னது தான் அந்த வார்த்தை. அவளும் உனக்கு புண்ணியம், எந்த அளவுக்கு நீ செலவு பண்ணி இந்த அளவுக்கு மெனக்கிட்டு நீ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போடுறல எல்லாருக்கும், அது உனக்கு கடவுள் வந்து டபுளாக கொடுப்பாரு. கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. வருது வரலை, நம்ம கடமை நம்ம செய்யணும். கடவுளுக்கு வேண்டிட்டு கடவுளை வந்து அவர் செஞ்சதில் ஒரு இது கூட நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு நினச்சி, ஏதோ என்னால் முடிஞ்சு செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்குது, அது போதும் அப்படின்னு நினச்சி நான் வந்து செஞ்சுட்டு வந்தேங்க. ரொம்ப நேரமாக கூட்டம் வந்து சூழ்ந்துக்கிட்டு கரமுறை ஒரே சத்தமாக இருந்தது. வாட்ச்மேன் வேறு டென்ஷன் ஆகிட்டு வந்து எட்டை எடுத்துகிட்டு போங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, அங்கே வச்சு எட்டை எடுத்து போய் போடுங்க, இல்லை லைனில் நில்லுங்க அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருந்தார். அப்புறம் நம்ம வாட்ச்மேனுக்கும் கப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. கப்பில் வந்து சாதம், கேசரி, வடை, பாயாசம்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக வச்சு கொடுத்து போய் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அதோட அவர் அமைதியாகி எட்ட போயிட்டார். அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.